வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் இருக்கிற பேமெண்ட்ஸ் மெத்தட் வந்து நம்ம மொபைலில் எப்படி எனேபிள் பண்ணுறது அண்ட் நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அண்ட் இது மூலமாக நம்ம எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த 3 விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண போதும் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட்ஸ் மெத்தட் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் மொபைல் வந்து லேட்டஸ்ட் வாட்ஸ்அப் வந்து எதுக்காக செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2.18.46. நீங்கள் அப்டேட் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் வரலனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யார்கிட்டயாச்சும் இந்த பேமெண்ட் மெத்தட் இருந்துச்சுன்னா அவங்கள உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லுங்கள். அதை எப்படி சென்ட் பண்ணுறதுனாக்கா அவங்க மொபைலில் இந்த அட்டாச்மெண்ட் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். கிளிக் பண்ணினாக்கா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து பேமெண்ட் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அண்ட் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற மொபைலில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இல்லை. இப்போ நான் சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் பேக் வந்து திரும்ப ஃப்ரண்ட் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. வெரி சிம்பிள். அண்ட் இப்போ நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பேமெண்ட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்துலனாக்கா வெரிஃபை வியா எஸ்எம்எஸ்னு இருக்கும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் நேம் வந்து இங்கே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எனது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு HSBC பேங்க் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பேங்க்கை நான் சூஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். உங்களுடைய பேங்க்லுடைய லாஸ்ட் 4 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் உங்களுடைய நேம் கொடுத்துட்டு டன் கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் யாருக்கு காசு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஏதாச்சும் நோட்ஸ் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ண கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து UPI பின் நம்பர் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க இந்த UPI நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா போதும் உங்களுக்கு ப்ராசஸிங் நடக்கும். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து ₹1 டெபிட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து டெபிட் ஆகிட்டு கிரெடிட் ஆகிடும். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.